ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்குது. அது என்னன்னா, காலையில் எழுந்ததும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது தான் நம்ம உடலை அந்த நாள் முழுக்க எப்படி வேலை செய்யணுங்கிறத முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு காலையில் எழுந்ததும் சோர்வு, பசியே இல்லாமல் இருக்கிறது, வயிறு எப்பவும் புளிப்பாக, அதாவது புளிச்ச ஏப்பம் வர மாதிரியான உணர்வு, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் காலையிலேயே கிடைக்காது தாங்க. ஆனால் நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய 3 சின்ன விதைகள் இருக்குல்ல, அது இந்த பிரச்சனைகளை மெதுவாக சரி செய்ய உதவும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த 3 விதைகளை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா செரிமானம் நல்லா இருக்கும், உடலுக்கு சக்தி கிடைக்கும், வயிறு சுத்தமாகும், வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விதைகளை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த விஷயங்கள் தெரியாமல் சாப்பிட்டா நன்மைக்கு பதிலாக பிரச்சனைகள் கூட வரலாம். இந்த வீடியோவில் வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டிய 3 சக்தி வாய்ந்த விதைகள் என்ன, அதை சரியான முறையில் எப்படி சாப்பிடலாம், இந்த விதைகளை சாப்பிட்டா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு, விதைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். விதைகளை பார்க்குறப்ப அது ஒரு சின்ன உணவுப் பொருள் மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது ஒரு செடியோட முழு சக்தியும் தன்னுள்ள வச்சுருக்குது. இந்த விதைகளில் புரதச்சத்து, நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின்கள், கனிம சத்து மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட விதைகளை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சில விதைகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த 3 முக்கியமான விதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சியா விதை. சியா விதைகள் இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் வருஷமாக ரொம்ப பிரபலமாகிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சின்ன விதையில் அதிக அளவு நார்ச்சத்து, ஒமேகா 3, புரதம், கால்சியம் சத்துக்கள்லாம் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றுல சியா விதைகளை சாப்பிட்டா வயிறு ரொம்ப நேரம் நிறைவாக இருக்கும், செரிமானம் நல்லா நடக்கும், மலச்சிக்கல் குறையும். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு டீஸ்பூன் சியா விதையை 1 டம்ளர் தண்ணியில் 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே குடிக்கலாம். அடுத்த விதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஆளி விதை தாங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான விதை. இதில் ஒமேகா 3, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த விதையை காலையில் சாப்பிட்டா இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கும், செரிமானம் மேம்படும். இதை எப்படி சாப்பிடணும்னா, ஆளி விதையை லேசாக வறுத்து பொடியாக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினைக்கும் 1/2 டீஸ்பூன் பொடியை தண்ணியில் கலந்து குடிக்கலாம். தேர்டாக பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விதை தான், அது தாங்க வெந்தயம். வெந்தயத்தை பல வருஷங்களாக நம்ம வீடுகளில் பயன்படுத்திட்டு வரோம். வெந்தயம் சாப்பிட்டா ரத்த சர்க்கரை கட்டுப்படும், செரிமானம் மேம்படும், உடல் சூடு குறையும். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை 1 கப் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தையும் சாப்பிடலாம். இந்த 3 விதைகளையும் எப்படி தினமும் சாப்பிடலான்னு பார்க்கலாமா? காலையில் சியா விதையில் 1 டீஸ்பூனும், ஆளி விதையில் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், இந்த 3 விதைகளையும் தனித்தனியாக தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்களே இதை பயப்படாமல் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு 7லேருந்து 10 நாட்களில் செரிமானம் மேம்படும், வயிறு லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உடல் சக்தி அதிகரிக்கும். ஆனால் இது ஒரு மேஜிக் மெடிஷனல்லாம் இல்லைங்க. சரியான உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இருந்தால் தான் முழு நன்மையும் கிடைக்கும். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த 3 சின்ன விதைகளை சரியான முறையில் சாப்பிட்டா உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மறக்காம தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் இந்த விதைகளை சாப்பிட்ருக்கீங்களான்னு உங்கள் அனுபவத்தை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் 3 விதைகளை சாப்பிட்டு எப்படி 60 வயதுக்கு அப்புறமும் பலமாக இருக்கலாம், நல்லபடியாக நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.